இந்த நாளுக்கான தலைப்பு சார்ஜ் த ரிச். சார்ஜ் த ரிச். ஐஸ்வர்யவான்களை சிந்தைகளை நாம் பார்த்து நாம் அவளை இருமாப்பான சிந்தைகளிலிருந்து விலக வேண்டும். அதைத்தான் இருமாப்பான பணக்காரர்கள். அங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். அங்கே உலகத்திலே நாம் சம்பூர்ணம் அடைவது என்பது ஒருவரால் மாத்திரம்தான். குறைவிலும் நிறைவு, நிறைவிலும் திருப்தி கொடுத்தல். அது தேவனை மேல் வைக்கிற நம்பிக்கையினால் உண்டாகும்படியான பரிபூர்ணம். உலகத்திலே ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மேட்டிமை, அந்த ஐஸ்வர்யம் அவர்களை சிந்தையை மறைத்து போடுகிறது. அந்த ஐஸ்வர்யம் நிலையற்றது என்பதை அவர்கள் அறியாமல் அவர்கள் இருமாப்பாய் வாழ்வதனாலே உண்டாகும்படியான விளைவு உலகம் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அது நிறைவை கொடுக்காது. கர்த்தர் ஆசீர்வதித்தால் மெய்யாகவே ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுவது மட்டுமல்ல, அதோடு கூட அங்கே ஒரு கலக்கம் இல்லை, வேதனை இல்லை. ஆண்டவர் கொடுக்கும்போது வேதனை இல்லை. உலகம் கொடுக்கும்போது அந்த ஐஸ்வர்யத்தில் இருமாப்பு வந்து நாம் அங்கே தவற விடுகிறோம். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை நாம் தேடாமல் கர்த்தரை ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.